இரவெங்கும் விழிப்பு ராணிகேத்தில். அத்தியாயம் 1. மீண்டும் சந்திப்பு. 5 நீண்ட ஆண்டுகளுக்குப் பிறகு பல்கலைக்கழக நண்பர்கள் 6 பேர் ராணிகேத்தின் பேருந்து நிலையத்தில் மீண்டும் சந்திக்கிறார்கள். அணைப்புகளும் சிரிப்புகளும் உண்மையானவை, நினைவுகளால் நிறைந்தவை. இப்போது அந்த பகுதியில் வேலை செய்கிற ரோஹன் பைன் காடுகளின் நடுவே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு விடுதியில் இந்த வார இறுதி பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளார். ஜீப்லைன் பயணிக்கும் போது அவர்கள் வாழ்க்கை பாதைகள் வெளிப்படுகின்றன. விக் தனது நகைச்சுவைகளை வீசுகிறார். மாயா தனது வேலை பற்றி உற்சாகமாக பேசுகிறார். பிரியா அமைதியாக கேட்கிறார். அர்ஜுன் கடந்து செல்லும் காட்சிகளை நிமிஷம் செய்கிறான். அன்யா அங்கே இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறாள். சூழல் இலகுவாக இருந்தாலும் சொல்ல முடியாத ஏதோ ஒன்று காற்றில் தங்குகிறது. அத்தியாயம் 2. 1000 ரகசியங்களின் விடுதி. அவர்கள் செலஸ்டியல் ரிஃப்யூஜ் என்ற மரச்சாலையில் வந்து சேருகிறார்கள். அழகான இடம்தான், ஆனால் மிக தனிமை. குறைவாக பேசும் வயதான உரிமையாளர் அவர்களை சுருக்கமாக வரவேற்று விரைவில் மறைந்து விடுகிறார். உள்ளே பழைய பழக்கங்கள் மீண்டும் உயிர்த்தெழுகின்றன. நினைவுகள், சிரிப்புகள், இரவுணவுக்கான ஏற்பாடுகள். ஆனால் புன்னகைகளுக்கு பின்னால் சொல்லப்படாத பார்வைகளும் நீண்ட அமைதிகளும் எங்கும் நிறைந்துள்ளன. காட்டில் இரவு விழும்போது மூடுபனி போல ஒரு பந்தயம் உருவாகிறது. அத்தியாயம் 3. விருந்து மற்றும் நிழல்கள். இரவுணவு மது நிறைந்த விருந்தாக மாறுகிறது. விக் நகைச்சுவையுடன் கலாட்டாவை செய்கிறான். ரோஹன் பார்மேன் போல பானங்களை கலக்கிறார். மாயா எல்லாவற்றையும் சமப்படுத்த முயற்சிக்கிறாள். அன்யா மது மயக்கத்தால் வராண்டாவில் காற்று வாங்க செல்கிறாள். அங்கு அவள் பிரியா மற்றும் அர்ஜுனை சற்றே பதற்றமாக உரையாடிக் கொண்டிருப்பதை பார்க்கிறாள். ரோஹனின் திடீர் வருகை அதை நிறுத்துகிறது. பின்னர் அந்த இரவில் அன்யாவின் நினைவுகள் குழப்பமாகின்றன. தோளில் கனமான கை, காதருகே ஒரு மந்தமான சுவாசம், அடக்கப்பட்ட சிரிப்பு. பின்னர் இருள். அவள் சோஃபாவில் மயங்கி விழுந்து விடுகிறாள். அத்தியாயம் 4. அசௌகரியத்தின் விடியல். அன்யா தனது படுக்கையில் விழித்துக் கொள்கிறாள். தலையில் கூர்மையான வலி, வாயில் உலோக சுவை, விலா எலும்புகள் அருகே சற்றே வலி. குளியலறை கண்ணாடியில் அவள் தனது கையில் ஊதா நிற காயத்தை கண்டதும் பயத்தில் மயங்குகிறாள். பிளவுபட்ட நினைவுகள் மீண்டும் பாய்கின்றன. அழுத்தம், வளைந்த நிழல், அடக்கப்பட்ட ஒலி. அவளது இதயம் வேகமாக துடிக்கிறது. ஒரு பனி போன்ற நிச்சயமின்மை அவளை ஆட்கொள்கிறது. ஏதோ மோசமானது நடந்துவிட்டது. அத்தியாயம் 5. முதல் சான்றுகள். காலை உணவில் அன்யா தனது கலக்கத்தை புன்னகையால் மறைக்கிறாள். ஆனால் அவள் கண்கள் சுற்றியுள்ள அனைத்தையும் ஆராய்கின்றன. விக்கின் சட்டையில் உலர்ந்த மதுப்புள்ளி, ரோஹனின் கையில் புதிய சிராய்ப்பு, அர்ஜுனின் தவிர்க்கும் பார்வை, அறைகளுக்கு செல்லும் வழித்தடத்தில் சிக்கியிருந்த சிப்பி பொத்தான். அவளுடைய உடைக்கு உடைமையல்ல. ஒவ்வொரு சிறிய விஷயமும் புதிரின் துண்டாக மாறுகிறது. அத்தியாயம் 6. ரகசிய விசாரணை. தலைவலி எனும் காரணத்தை சொல்லி அன்யா குழுவை தவிர்க்கிறாள். தனியாக விசாரணையை தொடங்குகிறாள். அவள் அந்த போத்தானை எடுத்துக்கொள்கிறாள். ஹாலில் சுற்றி ஆராய்கிறாள். ரோஹனின் அறை சற்றே திறந்திருந்தது. அங்கு ஒரு புலோவரில் பரிச்சயமான மரவாசனை அவளை குத்துகிறது. பிரியா. அவள் எச்சரிக்கையாக கேட்டபோது இரவு மிகவும் தாமதமாக வழித்தடத்தில் யாரோ விரைந்து நடந்ததை கேட்டதாக ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் பார்க்க துணியவில்லை. சான்றுகள் சேர்கின்றன, ஆனால் உண்மை இன்னும் புலப்படவில்லை. அத்தியாயம் 7. பகுதியான ஒப்புதல்கள். மதிய உணவில் பதட்டம் அதிகரிக்கிறது. அன்யா தாங்க முடியாமல் முந்தைய இரவு குறித்து கேள்வி எழுப்புகிறாள். விக் பயத்துடன் கண்ணாடி கரஃபை உடைத்துவிட்டு அதை மறைத்து சுத்தம் செய்ததாக ஒப்புக்கொள்கிறான். ரோஹன் தனது காதலியுடன் ஏற்பட்ட தொலைபேசி சண்டைக்கு பிறகு தனியாக வெளியே சென்றதாக சொல்கிறான். இவை அவர்களை தற்காலிகமாக குற்றமற்றவர்களாக ஆக்கினாலும் ஒரு உண்மை வெளிப்படுகிறது.
எல்லோரும் ஏதோ மறைக்கிறார்கள். அத்தியாயம் 8. குறைந்த துண்டு. அந்த பொத்தான் யாருடையதும் அல்ல என்பதை அன்யா உணர்கிறாள். விடுதியின் முதிய உரிமையாளரை அவள் மீண்டும் கேட்கிறாள். அவர் நினைவில் வைத்துள்ளார். மாலையில் ஒரு இளைஞர் வழிகாட்டி மரக்கட்டைகளை கொண்டு வந்தார். அவரது சட்டையில் சிப்பி பொத்தான்கள் இருந்தன. அன்யா நடுங்குகிறாள். அந்நியர் ஒருவர் அங்கே இருந்தார். ஆனால் யார் அவரை உள்ளே அனுமதித்தார்கள்? அத்தியாயம் 9. நேர்காணல். அன்யா அனைவரையும் ஹாலில் கூடச் செய்கிறாள். சான்றுகளை வரிசைப்படுத்துகிறாள். பொத்தான் ரோஹனின் புலோவரில் இருந்த வாசனை பிரியாவின் சாட்சி. அவள் யாரையும் நேரடியாக குற்றம் சாட்டவில்லை, ஆனால் கோரிக்கை வைக்கிறாள். யாரோ உண்மையை அறிவார்கள், யாரோ பார்த்தார்கள். எனக்கு உண்மை வேண்டும். அறை முழுவதும் பார்வைகள் மோதுகின்றன. நம்பிக்கை சிதைந்து விடுகிறது. குற்ற உணர்வை விட அச்சமே அதிகம். அத்தியாயம் 10. உண்மை மற்றும் நிழல்கள். அழுத்தத்தில் அர்ஜுன் மெதுவாக எழுந்து நிற்கிறான். அவனது குரல் நடுக்கத்துடன் அவன் அன்யாவை தொட்டதாக மறுக்கிறான். ஆனால் அவன் பார்த்தான். மதுவில் திளைத்த அந்த வழிகாட்டி அன்யாவின் அறைக்கு செல்வதை பார்த்தான். பயத்தால், கோழைத்தனத்தால் அவன் தனது கதவை மூடிக்கொண்டான். முழு இரவும் மௌனமாக இருந்தான். அவனது ஒப்புதல் கனமாக விழுகிறது. மற்றவர்கள் அவனை நம்ப முடியாமல் நிங்ஷு செய்கிறார்கள். அன்யாவின் இதயம் வேகமாக துடிக்கிறது. ஆனால் ஏதோ சரியாக இல்லை. அவனது கதை மிக தெளிவானது, மிகச் சீரானது. எதையும் செய்யவில்லை எனச் சொல்லும் ஒருவருக்கு வழிகாட்டி குற்றவாளி என கூறப்படுகிறான். ஆனால் அவன் காலை நேரத்திலேயே மறைந்து விட்டான். இருந்தாலும் ஒரு நிழல் தங்கியுள்ளது. அர்ஜுன் எல்லாவற்றையும் சொன்னாரா? வழிகாட்டி ஒருவேளை ஒரு முகமூடிதானா? அடுத்த நாள் ஒவ்வொருவரும் அமைதியில் பிரிகிறார்கள். அவர்களின் நட்பு பனியில் கரைந்து விடுகிறது. அன்யா தனியாக இருக்கிறாள், ஒரு முழுமையற்ற உண்மையுடன். யாரோ அவளது கதவை கடந்திருக்கிறார்கள். ஆனால் அது அந்நியரா, இல்லை அவர்களில் ஒருவரா என்பதை அவள் ஒருபோதும் அறிய மாட்டாள். முடிவு